நாங்கள் நடப்பதற்கு உரிமையற்ற ஒரு சமூகமாக இருந்திருக்கிறோம் என்பது இன்றைக்கு பேசக்கூடிய, பெரியார் என்ன செய்தார் என்று பேசக்கூடிய இளைஞர்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கா? ஃபேஸ்புக்லயோ வாட்ஸ்அப்லயோ பொய் செய்தியை பரப்பக்கூடியவர்கள், பெரியார் பேசாததை பரப்பக்கூடியவர்கள் இதை என்றைக்காவது பரப்பி இருக்கிறார்களா? பேரப்பிள்ளைங்க வந்தாலே பாடி எடுத்துடலான்ற அளவுக்கு ஊரே அவங்களுக்கு பேரப்பிள்ளைகளா இருக்கும். அப்ப அதை தான் பெரிய வாழ்க்கைன்னு இந்த சமூகம் நினைச்சிச்சு. ஆனால் பெரியார் என்ற ஒரு தலைவர் தான், எனக்கு குழந்தை இல்லைன்னா பிரச்சனை இல்லை, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுடைய கல்விக்காகவும் நான் பேசியே சாவேன் என்று இறந்த தலைவர் தந்தை பெரியார் மட்டும்தான். எது நமக்கான கடமை? முதல் கடமை தேசத்தை பாதுகாப்பது. யார்கிட்ட இருந்து? கிறிஸ்தவர்கள்ட்ட இருந்தும் இஸ்லாமியர்கிட்ட இருந்தும். அவங்க யார்? ஆப்பிரிக்காக்காரங்களா? அமெரிக்காக்காரங்களா? இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களிடத்திலிருந்து தேசத்தை காக்க போறோம் என்பது கடைந்த அயோக்கியத்தனம் என்பதை நம்மை விட்டால் சொல்வதற்கு இந்த மண்ணில் நாதி கிடையாது. இன்றைக்கு RSSனுடைய சேட்டைகள்னு சொல்ல முடியாது, கொலைகார கூட்டம். அவங்க நான் பேசக்கூடிய மேடைகளில் சொல்லுவேன், RSSையும் ஆளுநரையும் அண்ணாமலையும் நகைச்சுவையாக நம்ம பேசுகிறோம். இவங்க எல்லாருமே யாருன்னு கேட்டால் மிகப்பெரிய இந்துத்துவ தீவிரவாதிகள். ஆளுநர் RN ரவியாக இருந்தாலும் சரி, ஆட்டுமுலை அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, எல்லாருமே கடைந்தெடுத்து RSSல் பயிற்சி பெற்றவர்கள். இவங்களை ஏன் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்தியாவில் மற்ற மாநிலம் RSSஐ பார்த்து அதிர்ச்சி அளிக்கிற போது தமிழ்நாடு மட்டும் இவர்களை கார்ட்டூன் சேனலாக பார்க்கிறது என்றால் அதற்கு ஒற்றை காரணம் தந்தை பெரியாரும் திராவிடர் இயக்கமும் மட்டும்தான். எல்லாத்துக்கும் மேல உண்மையாகவே இந்துக்களை காக்க வேண்டும் என்றால் இந்து மக்களுடைய கல்வி காப்பாற்றப்பட வேண்டாமா? உண்மையாகவே இந்து சகோதரர்களை ஒன்றிணையுங்கள் என்று சொன்னால் NEP என்ற தேசிய கல்விக் கொள்கையில் யார் அதிகமாக பாதிக்கப்படுவா? 80% இந்துக்கள் தானே இருக்காங்க. நீ இந்த கல்விக் கொள்கையை கொண்டு வந்தால் யாருக்கு நட்டம்? கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இருக்கிறது 20% பேருனா 80% இந்துக்களை பாழ்படுத்துவதற்கு தோன்றப்பட்ட இயக்கம் தான் RSS என்பதை நாம் சொல்லியாக வேண்டும். இந்த எதிரில் இருக்கான் பாரு அவன் முஸ்லிம், எதிரில் நிற்கிறான் பாரு அவன் கிறிஸ்தவன், எதிரில் நிற்கிறான் பாரு அவன் கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லி எதிரணியில் இருக்கிறவங்களே இவங்க ஆளு தானே, RSS பிள்ளைங்க தானே. அந்த குழந்தைகளுக்கு பச்சை கலர்ல தலையில கட்டி விட்டுருவாங்களாம். பச்சை நிறம் என்றால் இஸ்லாமியர்களை குறிக்கும். அவனை நீ அடிச்சு வீழ்த்துகிற போது ஒரு இஸ்லாமியரை கொன்றேன் என்ற உணர்வோடு நீ அவனை அடித்து வீழ்த்த வேண்டும் என்று இதை கடமையாக சொல்லி ஒருவர் வளர்க்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஆபத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது, அதில் தமிழ்நாடு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். ஆங்கிலேயர்கள் தான் நமக்கான விரோதிகள், பெரியார் ஆங்கிலேயர் ஆதரித்தார், பெரியார் சைமன் கமிஷனை வரவேற்றார் என்று பேசுகிறீர்கள்னா ஒப்புக்கொள்கிறோம். பெரியார் என்ற ஒரு தலைவர் மட்டும்தான் யாரை பற்றியும் கவலைப்படாமல் தேச விரோதின்னு சொல்லிட்டு போ, ஆன்டி இந்தியன்னு சொல்லு, ஆன்டி நேஷனல்னு சொல்லு, நீ 1000 பட்டம் எனக்கு கொடுத்தாலும் என்னுடைய சூத்திர பல்லுப்பறை பட்டம் சீனாக்காரன் வருகையால் போகும் என்றால் அவனையும் ஆதரிப்பேன் என்று சொன்ன ஒரே தலைவர் தந்தை பெரியார் மட்டும்தான். அனைவருக்கும் வணக்கம். மிக சிறப்பாக தொடர்ந்து பகுத்தறிவாளர் கழகத்தின் சார்பிலே மாதாந்திர கூட்டமாக நிறைய பகுத்தறிவு சார்ந்த தலைப்புகளில் சிறப்பாக பகுத்தறிவாளர் கழகத்தின் சார்பிலே கூட்டம் நடைபெறுகிறது. அந்த வகையில் இன்றைக்கு இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து தலைமை ஏற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா கோவி கோபால் அவர்களே, இந்த நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து செழுமைப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாநில பகுத்தறிவாளர் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஐயா வெங்கடேசன் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய ஆவடி மாவட்ட பகுத்தறிவாளர் கழகத்தின் துணை செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் கார்த்திகேயன் அவர்களே, இறுதியில் நன்றியுரை வழங்க இருக்கக்கூடிய பகுத்தறிவாளர் கழகத்தின் பொறுப்பாளர் ஐயா மாணிக்கம் அவர்களே, நிகழ்வில் பங்கேற்று சிறப்பிக்கக்கூடிய மாநில அமைப்பு செயலாளர்கள் ஐயா பன்னீர்செல்வம் அவர்களே, ஐயா ஈரோடு சண்முகம் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய
திராவிடர் கழக பகுத்தறிவாளர் கழக பொறுப்பாளர்களே, அனைவருக்கும் அன்பிற்குரிய வணக்கம். தலைப்பு கடமையும் உரிமையும். குரல் கொஞ்சம் சிக்கலாக இருக்குது, அதனால் முதலில் அதை அனைவரும் பொறுத்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு, இந்த தலைப்பு எதற்காக எடுக்கப்பட்டது அப்படின்னா, ஐயா வெங்கடேசன் அவர்கள் இந்த மாதிரி பகுத்தறிவாளர் கழக கூட்டத்தில் பேசணும் அப்படின்னு சொன்னார். சரிங்க ஐயான்னு சொல்லிட்டு தலைப்பு கேட்டார். வழக்கம் போல் உடனே அனுப்பாமல் ரொம்ப நாள் பிறகு ஒரு 2 முறை கேட்ட பிறகு அப்போது இருந்த சிக்கல்களை பார்க்குறப்ப உண்மையாகவே இந்த சமூகம் எப்படி இருந்தது, ஏதோ பிறக்கிறப்பையே எல்லா உரிமையோடும் பிறந்த மாதிரி இங்கே நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவர்களுக்கு நமக்கு இருந்த உரிமைகள் என்ன, கொடுக்கப்பட்ட கடமைகள் என்ன என்பதை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக கடமையும் உரிமையும் என்ற தலைப்பில் பேசுகிறேன்னு சொன்னேன். இந்த தலைப்பை பற்றி அண்ணன் கார்த்திகேயன் அவர்கள் நிறைய செய்திகளை சொன்னாங்க. ஆனால் இந்த தலைப்புக்கான காரணம் என்ன அப்படின்னா, பொதுவாகவே சட்டப்படி, அது இந்திய அரசியலமைப்பு சட்டமாக இருந்தாலும் சரி, உலக அளவில் எந்த சட்டமாக இருந்தாலும் சரி, அந்த சட்டம் என்பது மக்களுக்கானது. மக்களுக்காக தான் சட்டமே தவிர நான் சட்டம் வகுத்துட்டேன் அதனால் மக்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு எந்த நாட்டிலையுமே நடைமுறை கிடையாது. இந்த நாடுகள், பல நாடுகள் இருக்கிறது, பல்வேறு சட்டங்கள் இருக்கிறது. அப்போ இதையெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சட்ட சொற்றொடர்கள். சட்டத்தின் மூலமாக சில சொற்றொடர்களை, சட்ட உரைகளை கொடுப்பாங்க. அதில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுபி ஜஸ் இபி ரெமடியம் என்று சொல்லக்கூடிய ஒரு சட்ட சொற்றொடர். இது நிறைய பேருக்கு இங்கே வழக்கறிஞர் தம்பி தமிழ்ச்செல்வன் போன்றவர்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு லீகல் மேக்ஸிமாக இருக்கலாம். பொதுவாக இருக்கக்கூடிய பகுத்தறிவாளர்களுக்கு, குறிப்பாக திராவிடர் கழக தோழர்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு லீகல் மேக்ஸிம், யுபி ஜஸ் இபி ரெமடியம். இது என்னென்னா ஒரு லாட்டின் வேர்டு, ஒரு லத்தீன் வார்த்தை அப்படின்றதுனால நமக்கு கேட்குறதுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும். 2 தடவை சொன்னால் பழகிரும். சமஸ்கிருதம் மாதிரி வாயிலே நுழையாதது கிடையாது, 2 தடவை சொன்னால் நுழையக்கூடியது. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, ஆங்கிலத்தில் அதை சொல்கிறாங்க, வேர் தேர் இஸ் அ ரைட் தேர் இஸ் அ ரெமடி. எங்கெல்லாம் உரிமைகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் அந்த உரிமைகள் மறுக்கப்படுகின்ற போது அதற்கு தீர்வு கிடைக்கும். இப்போ நீங்கள் அப்படியே தலைகீழாக யோசிச்சு பாருங்கள். உரிமைகள் மறுக்கப்படுகிறது, அந்த உரிமைகளுக்கு தீர்வு இருக்குது அப்படின்னா உரிமை இருந்தால் தானே தீர்வுக்கு போக முடியும். அப்போ இந்தியாவினுடைய சிக்கல், தமிழ்நாட்டினுடைய சிக்கல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உரிமையே இங்கே மக்களுக்கு கொடுக்கப்படவில்லை, ஆனால் உரிமைக்கான தீர்வை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி சொல்கிறாங்கல்ல, வந்து விவாதத்தில் உட்காந்துட்டு, நாங்களாக படிக்க வேணான்னு சொன்னோம், நாங்களாம் அவங்கள வேலைக்கு போக வேணான்னு சொன்னோம், நாங்களாம் அவங்களாம் சூத்திரன்னு சொன்னோம், இன்னுமா மன தர்மம் இருக்குது. இப்போ என்னன்னு கேட்டால், உரிமைகள் மறுக்கப்பட்டதற்கும் உரிமைகள் நம்மிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டதற்கும் காரணமான அவாக்களே உங்களுக்கு என்னப்பா உரிமைக்கு குறைச்ச, நீ அப்பயே கேட்டிருக்க வேண்டியதானன்றாங்க. அப்போ இந்த மேக்ஸிம் மூலமாக நமக்கு தெரியக்கூடியது என்னென்னா, உரிமைகள் மறுக்கப்படுகின்ற போது உரிமைகள் இருக்குன்னா அதற்கு தீர்வு இருக்குது. இந்த சமூகத்தில் உரிமை இருந்ததா, முதல் கேள்வி. 2வது, அந்த மறுக்கப்பட்டால் அதற்கு தீர்வு இருந்ததா. 1950க்கு முன்பு வரை உரிமைகளும் கிடையாது, உரிமைகள் மறுக்கப்பட்டால் தீர்வும் கிடையாது. என்னது 1950 அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்திய அரசியலமைப்பு சாசனம் இங்கே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால், அவருடைய தலைமையில் உருவாக்கப்பட்டது, சமர்ப்பிக்கப்படுது. சரி, இதுக்கு முன்னாடி, அரசியலமைப்பு சட்டத்துக்கு முன்னாடி ஒரு உரிமையுமே கிடையாதான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உரிமை இருந்துச்சு. தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் ஒப்பிட்டு பார்க்கணும். இந்திய மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு உரிமை இருந்தது. அது என்ன உரிமைன்னு கேட்டிங்கன்னா, உயிர் வாழ்வதற்கான உரிமை. உனக்கு கண்ணு முன்னாடி பிரியாணி இருக்கும், கை 2க்கும் விளங்கிட்டுருவோம், கால் 2க்கும் விளங்கிட்டுருவோம், வாயில் பூட்டு போட்டுருவோம், நீ சாப்பிட்டுக்கலாம். அது எப்படின்னு கேட்டால், நீ சூத்திரன், வேதத்தை காதில் கேட்கக்கூடாது, படிக்கக்கூடாது, கேட்டேன்னா ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவோம், நாக்கு அறுப்போம், நானா படிக்க வேணான்னு சொன்னேன். இப்படி இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் இந்தியாவில் இருந்துச்சு. உயிர் வாழ்ந்துக்கலாம், நீ எவ்வளோ வருஷனாலும் வாழ்ந்துக்கலாம், ஆனால் சுயமரியாதையோடு வாழ முடியாது. இதை இந்தியாவில் கேட்பதற்கு நாதி இல்லாமல் இருந்தப்போ தான் தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் பேசுகிறார், உலகத்திலேயே உயிரை கொடுத்து கூட பெற வேண்டிய ஒன்று இருக்கிறது, அதுதான் சுயமரியாதை என்று தந்தை பெரியார் அவர்கள் இந்த மக்களுக்கு மான உணர்வு ஏற்படுத்துவதற்காக பேசுகிறார். அப்போ அந்த தலைவர் எப்போ இருந்து இதை பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பெரியார் எப்போ இருந்து சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்தார்? 25 26
பெரியார் முத இப்போ சுயமரியாதை கருத்தை பேசினாரு, நீங்கள் ஒரு பெரிய டிஸ்கஷன் போகும். ஆனால் பெரியார் என்பவர் பிறவி சுயமரியாதைக்காரர். இதை நிறைய பேர் வந்து நீங்கள் என்ன ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி சொல்கிறீங்க, பிறந்தோடனே ஒரு குழந்தை சுயமரியாதையாக இருக்க முடியுமான்னு. 1909 சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவிக்காத போது, திராவிடர் கழகத்தை தோற்றுவிக்காத போது, தந்தை பெரியார் என்று பட்டம் பெறாத போது, தன்னுடைய சொந்த தங்கை மகளுக்கு விதவை மறுமணம் செய்து வைக்கிறார் என்று சொன்னார். அந்த தலைவர் தான் சுயமரியாதை உணர்வை தமிழ்நாட்டிலே வீதிதோறும் கொண்டு போய் சேர்க்கிறார். அப்ப தமிழ்நாட்டுக்கு பெரியார் விடியலாக இருக்கிறார். இந்தியாவுக்கு 1950 தான் அந்த விடியல் கிடைக்கிறது. சரி, இந்திய அரசியலமைப்பு சட்டம் வர்றதுக்கு முன்னாடி வரை இங்கே என்ன நிலைமை இருந்துச்சு? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, முதல் இந்த கடமைக்கும் உரிமைக்குமான வித்தியாசம் நமக்கு புரியணும். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, அண்ணன் கார்த்திகேயன் அவர்கள் சொன்ன மாதிரி கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. இது என்னன்னு கேட்டால் பகவத்கீதையில் அந்த வார்த்தை கிடையாது. நிறைய பேர் இது பகவத்கீதையில் இருக்கக்கூடிய வார்த்தையாக சொல்கிறாங்க. ஆனால் பகவத்கீதையில் அது எப்படி இருக்குன்னு கேட்டால், வியாசர் வந்து அவருடைய மகன்கிட்ட பகவத்கீதையை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் பகவத்கீதைப்பா, இதில் இத்தனை ஸ்லோகங்கள் இருக்குது, இத்தனை அத்தியாயங்கள் இருக்குன்னு. அப்போ அவங்க மகன் கேட்குறாரு, நீ ரொம்ப அறுக்காதப்பா, ஒட்டுமொத்தமாக என்ன சொல்ல வருது பகவத்கீதைன்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, பகவத்கீதையினுடைய சாரம்சம் என்பது கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. ஒன்று வேணா, இன்னைக்கு இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு, எங்கள் வீட்டிலலாம் தங்கச்சி இருக்குது, அந்த பொண்ணை நம்ம ஏதாவது துணைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம்னா கூட, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி தரியா, கூட வரணும், நீ கூட வாம்மா, இது உன்னோட கடமைன்னு சின்ன பிள்ளையில கூட்டிகிட்டு போக முடியாது. அப்போ குழந்தை ஆரம்பித்து இப்போ படிக்க போகிறோம், நல்லா படிக்கிறீங்க, தொண்டரத்தை கூப்பிட்டு நீ சூப்பராக படிச்சிருக்கப்பா, எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சிருக்க, படிச்சுட்டு வேலைக்கு போ, மாதம் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை, ஃபுல்லாக வேலை பார்க்கணும், கம்பெனிக்காரனுக்கு நீ உன்னோட கடமையை செய்கிற, பலனை எதிர்பார்க்கக்கூடாது, சம்பளம் தர மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த வெளிப்படையாக பார்க்குறப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, தேசத்திற்காக கடமையாற்றுகிற போது உங்களுடைய பலனை எதிர்பார்க்காதீர்கள், தேசத்திற்காக உங்களுடைய சிலிண்டர் விலையை பற்றி கவலைப்படாதீர்கள், தேசத்திற்காக உங்கள் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை பற்றி கவலைப்படாதீர்கள் அப்படி. அப்போ உண்மையாகவே கடமையை செய்தால் பலனை எதிர்பார்க்க கூடாதா? கடமையை செய்து பலனை எதிர்பார்ப்பது அவ்வளோ குற்றமா? நம்ம நாட்டில் நம்பினாங்க, கூச்சப்பட்டாங்க, ஐயோ கடமையை செஞ்சுட்டு போய் இதுக்கு ஊதியம் எதிர்பார்க்கலாமா? ஆனால் இது எப்போ வந்து மக்களுக்கு புரிய ஆரம்பிக்குதுன்னு சொன்னீங்கன்னா, நல்லா தெரிஞ்சுக்கணும், கடமை இருக்கக்கூடிய இடத்தில் உரிமை தேவை, உரிமை இருக்கக்கூடிய இடத்தில் கடமையை செய்தே ஆக வேண்டும், தட்டி கழிக்க முடியாது. இன்றைக்கு சுயமரியாதை திருமணங்களில் நம்ம உறுதிமொழி ஏற்கிறோம். அதில் நம்முடைய பிரச்சார செயலாளர் நம்ம அருள்மொழி அவர்கள் போகிற இடத்துலலாம் ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்லுவாங்க, தங்களிடம் என்னென்ன உரிமைகளை எதிர்பார்க்க எனக்கு உரிமை இருக்கிறதோ அது அனைத்தையும் எதிர்பார்க்க உங்களுக்கும் உரிமை இருக்கிறதுன்றது அந்த திருமண வாசகம், அந்த உறுதிமொழி. ஆனால் அதில் ஒரு வார்த்தை என்ன சேர்த்து சொல்லுவாங்கன்னா, தங்களிடம் என்னென்ன உரிமைகளையும் கடமைகளையும் எதிர்பார்க்க எனக்கு உரிமை இருக்கிறதோ அதே போல் உங்களிடத்திலும் எதிர்பார்ப்பதற்கு எனக்கு உரிமை இருக்கு. அப்போ இந்த உரிமையும் கடமையும் பின்னி பிணைந்தது. ஆனால் இந்த சமூகம் எப்படி இருந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீ உரிமையை கேட்கவே கூடாது, கடமையை செய்து கொண்டே வர வேண்டும். இதையெல்லாம் பெரியார் எப்படி பார்க்குறாருன்னு சொன்னால், என்னையா இது பொது உரிமைன்னு ஒன்று வேணாமா ஒரு சமூகத்தில்? இன்னென்ன பேர் இன்னென்ன செய்யலாம், பிராமணன் இதை செய்யணும், வைசியன் இதை செய்யணும், சத்திரியன் இதை செய்யணும், சூத்திரன் இதை செய்யணும்னா இப்போ இந்த சமூகத்தில் பொது உரிமை என்று ஒன்று கிடையவே கிடையாதா என்று கேள்வி எழுப்புகிறார். இந்த கேள்வியினுடைய உச்சமாக எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சரத்து 32 ஆர்டிகிள் 32 அவசியம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சட்டப்பிரிவு. அந்த சட்டப்பிரிவை புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரே வார்த்தையில் சொல்கிறாரு, இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இத்தனை சரத்துகள் இருக்குது, இத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்குது, இதில் எதை நீங்கள் முக்கியம்னு நினைக்கிறீங்கன்னு. அப்போது டாக்டர் அம்பேத்கர் சொல்கிறார், சரத்து 32 ஏன் அப்படின்னு கேட்டால், இட் இஸ் த ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன்றார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய உயிர் நாடி எது, இருதயம் எது அப்படின்னா சரத்து 32. ஏன் எவ்வளோ முக்கியத்துவம் எதுக்கு? அது ஃபண்டமெண்டல் ரைட், அடிப்படை உரிமை. அடிப்படை உரிமைனா உங்களுக்கு இத்தனை சரத்துகள் இருக்கிறது, இத்தனை உரிமைகள் இருக்கிறது, இதெல்லாம் விட்டுட்டு ஏன் 32 புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உரிமைகள் நிறைய இருக்குது, அடிப்படை உரிமைகள். ஆனால் அந்த அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் யார்கிட்ட போய் கேள்வி கேட்கறது? அது ஒன்று இருக்குல்ல, உரிமை மீறல் நடக்கின்ற போது யாரிடம் கேள்வி கேட்பது? அதுதான் சரத்து 32. எந்த அடிப்படை உரிமைகள் தனி மனிதருக்கு மீறப்பட்டாலும் நேரடியாக உச்சநீதிமன்றத்தை அணுகக்கூடிய உரிமை இந்திய குடிமகன் அனைவருக்கும் இருக்கிறது
இந்த வார்த்தையை அடிக்கோடிட்டு நம்ம சொல்லணும். அண்ணன் ராசா அவர்கள் பேசியது அதுதான்ப்பா, திராவிடர் கழகம் பேசுவது அதுதான், நாங்கள் பேசுவது அதுதான். என்ன அனைவருக்கும் அப்படின்னீங்கன்னா, பிராமணால் பாதிக்கப்பட்டால் உச்சநீதிமன்ற கதவு திறந்திருக்கும், சூத்திரன் பாதிக்கப்பட்டால் உச்சநீதிமன்ற கதவு மூடிக்கொள்ளும் என்பது மனுதர்ம சாஸ்திரம். யார் பாதிக்கப்பட்டாலும், யாருடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டாலும் உச்சநீதிமன்ற கதவுகளை தட்டலாம் என்பதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். அப்ப இந்த உரிமைக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு சொன்னீங்கன்னா, உரிமை அப்படின்றதே இந்த சமூகத்துக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு போய் திருமணமான பொண்ணுங்க கிட்ட கேட்டோம்னா அவ்வளோ வேகமாக எங்களுக்கு இவ்வளோ உரிமை இருக்குன்னு வாங்க. நம்ம பாட்டிக்கிட்டேயோ நம்ம பாட்டியோட அம்மா கிட்டேயோ போய் கணவரை உங்களுக்கு பிடிக்கலன்னா விவாகரத்து உரிமை இருக்குன்னு நம்மளால பேசியிருக்க முடியுமா? அடிக்கிற கணவனை விட்டுருவாங்க, சொன்ன நமக்கு விஷம் வச்சிருவாங்க. இப்படியெல்லாம் உலகத்தில் நடக்குமான்னு. அப்போ அப்படி இருந்த சமூகத்தில் தந்தை பெரியார் என்ற ஒரு தலைவர், இதை கொஞ்சம் நம்ம ரொம்ப ஆழமாக யோசிச்சு பார்க்கணும். உரிமை என்ற வாடையே இல்லாத ஒரு சமூகத்தில் ஒரு தலைவர் பட்டியலிடுறாரு எதெல்லாம் உரிமைன்னு. அப்போ முதலில் ஐயா அவர்கள் எடுத்த மிகப்பெரிய மனித உரிமை போராட்டம், அது ஏதோ கோவில் தெருக்களில் நுழையக்கூடிய போராட்டம் அல்ல. வைக்கம் போராட்டம் என்றால் அது மனித உரிமை போராட்டம். அந்த மனித உரிமை போராட்டத்தின்றப்போ காந்தி அவர்கள் பெரியாருக்கு கடிதம் எழுதுறாரு. இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும், பெரியார் என்ற தலைவருக்கு நாடு கிடையாது, தேசம் கிடையாது, இனம் கிடையாது, மொழி கிடையாது. அவர் உலகத்தில் இருக்கக்கூடிய எங்கெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ அந்த மக்களுக்கான தலைவர். அப்ப காந்தி அவர்கள் கடிதம் எழுதுறாரு, பெரியார் அவர்களே நீங்க எதுக்கு இங்க போய், அப்ப பெரியார் கிடையாது, ராமசாமி அவர்களே நீங்க எதுக்கு இங்க போய் போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க, இது உங்க ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாதுன்றாரு, உங்களுடைய வாழ்வரையே இது கிடையாது, தமிழ்நாடு தான்றாரு. அப்பொழுது பெரியார் சொல்லுகிறார், பெரியாருடைய வார்த்தையை கேளுங்க, காந்தியார் அவர்களே, காந்தியார் மீது ஐயாவுக்கு மிகப்பெரிய மரியாதை, நீங்க இப்படி காந்தியார் அவர்களே, வைக்கத்தில் அந்த கோவில் தெருக்களில் நாய் நடக்கிறது, பன்றி நடக்கிறது, மாடுகள் நடக்கிறது, எந்த சத்தியாகிரக போராட்டமும் நடத்தாமல் அவை நடக்கின்றன. ஆனால் மனிதர்கள் சத்தியாகிரக போராட்டம் நடத்த வேண்டியிருக்கிறது. நம்முடைய சகோதரர்கள் அல்லவா அவர்கள், அவர்களை பார்த்தால் அவர்களுக்காக போராட வேண்டியது கடமை அல்லவா என்று ஐயா கடிதம் அனுப்புறாரு. அதற்கு பிறகு காந்தி கேள்வி கேட்கல. இப்ப சிந்திச்சு பாருங்க, தெருவில் நடப்பதற்கு உரிமையற்ற ஒரு சமூகமாக இருந்திருக்கிறோம் என்பது இன்றைக்கு பேசக்கூடிய, பெரியார் என்ன செய்தார் என்று பேசக்கூடிய இளைஞர்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கா? ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ பொய் செய்தியை பரப்பக்கூடியவர்கள், பெரியார் பேசாததை பரப்பக்கூடியவர்கள் இதை என்றைக்காவது பரப்பி இருக்கிறார்களா? அப்ப பெரியார் என்ற ஒரு தலைவர் பிறக்காமல் இருந்திருந்தால் இதுவெல்லாம் பொது உரிமை என்பது நமக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா? அது என்ன உரிமை, பொது உரிமை? நான் சொல்றப்பெல்லாம் பொது உரிமை பொது உரிமைன்றமேனு, உரிமை இருந்துச்சு, பார்ப்பனர்களுக்கு மிகப்பெரிய உரிமை இருந்துச்சு, பார்ப்பனர்களுக்காகவே சட்டம் இருந்தது, பார்ப்பனர்களுக்காகவே கல்வி நிலையங்கள் இருந்தது, பார்ப்பனர்களுக்காகவே குருகுலங்கள் இருந்தது. ஆனால் மக்களுக்கானதாக என்ன இருந்தது? ஐயா கூவேக்கி ஆசான் அவர்கள் அவருடைய புத்தகத்தில் எழுதுறாரு, அந்த சொற்றொடர் என்பது மிக ஆழமானது. இந்து மத மனுதர்ம ஏற்பாட்டின்படி மறுக்கப்படும் பொது உரிமை மீட்பு போராட்டமே பெரியாருடைய நெடிய தியாக வாழ்வாக பேருருவம் எடுத்திருக்கிறது. இதில் 2 வார்த்தை முக்கியம். பெரியாரனுடைய வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட வாழ்க்கை. அந்த ஊர்லெல்லாம் தாத்தாலாம் இறந்துட்டாங்கன்னா பெருவாழ்வு வாழ்ந்து செத்தாருப்பா, நல்ல வாழ்க்கைப்பா அப்படின்வாங்க. ஏன்னு கேட்டால் நிறைய மனைவி இருந்திருப்பாங்க அவங்களுக்கு, பேரப்பிள்ளைங்க வந்தாலே பாடி எடுத்துடலான்ற அளவுக்கு ஊரே அவங்களுக்கு பேரப்பிள்ளைகளாக இருக்கும். அப்போ அதை தான் பெரிய வாழ்க்கைன்னு இந்த சமூகம் நினச்சிச்சு. ஆனால் பெரியார் என்ற ஒரு தலைவர் தான், எனக்கு குழந்தை இல்லைன்னா பிரச்சனை இல்லை, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுடைய கல்விக்காகவும் நான் பேசியே சாவேன் என்று இறந்த தலைவர் தந்தை பெரியார் மட்டும்தான். அப்போ அந்த தலைவருடைய நெடிய வாழ்க்கை எதற்காக இருந்திருக்கிறதுன்னு சொன்னால், இந்து மத மனுதர்ம ஏற்பாட்டின்படி மறுக்கப்படும் பொது உரிமை. அப்போ எது இங்கே பொது உரிமையை மறுத்ததுன்னு சொன்னால் மனு தர்மம். இந்த மனு தர்மத்தில் எதெல்லாம் மறுக்கப்பட்டுச்சுன்னு கேட்டால், இந்த தலைப்பை எடுத்ததற்கு சங்கிகளுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். பெரியார் திடலில் மறுபதிப்பு போட்டு அசல் மனு தர்ம சாஸ்திரத்தை அனைவரும் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்திக்காக நாம் அனைவரும் சங்கிகளுக்கும் பல பிஜேபி RSS சங்க பரிவார் கூட்டத்திற்கும்
அனைவரும் நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா அண்ணன் ராசா பேசுறது 30 செகண்ட் தான் அந்த விஷயம். அவர் பேசுனது நீண்ட உரை, இந்த வார்த்தை 30 செகண்ட் தான். அதை எடுத்து பிரபலப்படுத்தி விட்டு இன்னைக்கு வாசிக்காதவர்கள் கூட ஸ்டிக்கி நோட்டு போட்டு வாசிச்சுக்கிட்டு இருக்கோம், இந்த பக்கத்தில் இது இருக்குப்பான்னு சொல்லி. அந்த வகையில் முதல்ல அவர்கள் பேச வைப்பதால் நம்ம பேசுகிறோம். அது மனு தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கடமைகளுக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லப்பட்டிருக்கிற உரிமைக்கும் என்ன வேறுபாடு? முதல் வேறுபாடு, மனு தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கடமை பிராமணர் அல்லாத மக்களுக்கு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உரிமை அனைத்து மக்களுக்குமானது. இப்போ இதில் என்னையா கடமை சொல்றீங்கன்னா, அத்தியாயம் 8ல் மிகப்பெரிய அளவிலே ஸ்லோகம் 413 17 வரைக்கும் அருள் கூர்ந்து அனைவரும் நான் வாசிப்பதை தயவு கூர்ந்து மன்னிச்சுக்கங்க, அது கொஞ்சம் நீண்டதாக இருக்கிறது. ஆனால் பார்க்கக்கூடிய பொதுமக்களுக்கு அது தெரிந்தே ஆக வேண்டும். ஏன்னா இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இன்னைக்கு வந்துட்டு மனு தர்மம்லாம் இப்போ இல்லை நடைமுறையில்ன்றாங்க. எங்கெங்கு மனு தர்மம் நடைமுறையில் இருக்கிறது என்பதை சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. சரி, ஏன் மனு தர்மம் இருந்தால் என்ன பிரச்சனை? இப்போ நீ சொல்கிறல்ல மனு தர்மம் இல்லவே இல்லைன்னு கதறல. இத்தனை நாளாக மனு தர்மம் தான் அரசியலமைப்பு சட்டமாக இருக்கணும், மனு நூலை அரசியலமைப்பு சட்டமாக மாற்றுவோம், பகவத்கீதையை அரசியல் சட்டமாக மாற்றுவோன்னு இல்லை. இன்னைக்கு உங்களோட கதறல் எப்படி இருக்குன்னா, மனு தர்மம்லாம் இல்லைங்க, எங்கெங்க இருக்குன்னு கேட்குறல. பெரியார் திடலில் மனு தர்மத்தை வெளியிட்டிருக்காங்கன்னு கதறீங்க. இது எங்க வெளியீடு கிடையாதுன்னு சொல்றீங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, நீ வெளியீடு, மனு தர்மத்தில் இதுதான் இருக்கு, சூத்திரன்ற சொல்ல கிடையாது என்பதற்கான சான்றோடு ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் மனு தர்மத்தினுடைய மறுபதிப்பை வெளியிடுங்க. சரி, மறுபதிப்பை வெளியிடலைன்னா கூட பரவாயில்ல, குறைந்தபட்சம் அறிவு நாணயம் இருந்தால், எங்களுடைய முன்னோர்கள் செய்த தவறு சூத்திரன்னு உங்களெல்லாம் பார்த்து சொல்லிட்டாங்க, மன்னிப்பு கேட்டுக்கிறோம், இனிமேல் சூத்திரன் என்ற சொல்லாடல் இருக்காது, தெரியாம எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் பிராமணர்கள் உயர்ந்தவர்கள் நல்லவர்கள்னு சொல்லிட்டாங்க, இனிமேல் நாங்கள் பூணூல் போடவில்லை என்று அறிவிங்க. பூணூலால் தானே இந்த வேறுபாடு இருக்கு, நாங்கள் இதெல்லாம் போடலைன்னு சொல்லுங்க. இல்லை, அதெல்லாம் தாண்டி உண்மையாகவே மனு தர்மமே இல்லைன்னு சொன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சரத்து 17 அன்டச்சபிலிட்டி சபாலிஸ்ட், தீண்டாமை ஒழிக்கப்பட்டது என்று இருக்கக்கூடிய இடத்திலே ஜாதி ஒழிக்கப்பட்டது என்று உங்களுடைய பெரும்பான்மை பலத்தை வைத்து நீங்க சட்டம் ஏற்றிட்டு போங்க. இது எதுவுமே ஏன் முடியாதுன்னு கேட்டா, மனு தர்மம் என்பது அவ்வளவு ஆழமாக பிராமணர்களுக்கான பார்ப்பனர்களுக்கான உரிமையை பேசி இருக்கிறது. இதை அவங்களால விட்டு கொடுக்கவே முடியாது. அப்ப அத்தியாயம் 8 ஸ்லோகம் 413 தொடங்கி, பிராமணன் சம்பளம் கொடுத்தேனும் கொடுக்காமலேனும் சூத்திரனிடத்தில் வேலை வாங்கலாம், ஏனெனில் அவன் பிராமணன் வேலைக்காகவே பிராமணனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறவன் அல்லவா. பெருந்தன்மையா அவனுக்காக தான் பிறந்திருக்கான்னு எழுதாம நம்ம கிட்ட ரொம்ப ஸ்லோ மோஷன்ல கேட்குறாங்க, அதற்காகவே பிராமணனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறவன் அல்லவா. சரி, அதற்கு அடுத்து, சூத்திரன் எஜமானனால் வேலையினின்று நீக்கப்பட்டிருந்தாலும் அந்த வேலையானது அவனை விட்டு நீங்காது, இம்மைக்கும் மறுமைக்கும் உபயோகமாக அவனுடன் பிறந்த அந்த வேலையை எவன்தான் நீக்குவான். ஆதலால் அவன் மறுமைக்காகவும் பிராமண சிசுருஷை செய்ய வேண்டியது, அவங்களுக்கு பணிவிட செய்யணும். இதுல ஆழமான விஷயம் என்னன்னா, சூத்திரன்ற சொல் எங்க இருக்குன்னு கேட்குறாங்க. 415வது ஸ்லோகத்தில் சூத்திரன் 7 வகைப்படுன்றாங்க. நம்ம தோழர்கள் இதை போய் பேசுனா முதல் வார்த்தை என்ன கேட்குறாங்கன்னா, இதில் ஏதாவது ஒரு இடத்துல சூத்திரன் இருக்கான்றாங்க. 416வது ஸ்லோகத்தில் சொல்றாங்க, மனையாள் பிள்ளை வேலைக்காரன் இவர்களுக்கு பொருளில் சுவாநீதம் இல்லை, இவர்கள் எப்பொருளை சம்பாதித்தாலும் அவைகள் அவர்களின் எஜமானனையே சாரும். யார் எஜமானன்? சூத்திரனுக்கு எஜமானன் பிராமணன். இதில் இருக்கக்கூடிய சூழ்ச்சியை புரிஞ்சுக்கணும். பெண்களுக்கு சொத்துரிமைக்காக பெரியார் பேசினாரு, பெரியார் தீர்மானம் போட்டாரு, அம்பேத்கர் சட்டமாக்க முயற்சி பண்றாரு, முயற்சி பண்ணி தோல்வி அடைகிறார், அவரால் சட்டம் கொண்டு வர முடியல. தமிழ்நாட்டில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் சட்டம் கொண்டு வராரு, இது வரலாறு. ஆனால் பெண்களுக்கு சொத்துரிமை போராட்டம் நடத்துவதற்கு முன்னால் பார்ப்பனர் அல்லாத யாருக்கும் சொத்தை வைத்துக் கொள்வதற்கான உரிமை கிடையாது, அவங்களோட எஜமானருக்கு தான் இருந்துச்சு. இதை விட மோசமானது என்னன்னா 417வது ஸ்லோகம்,
பிராமணன் சந்தேகமின்றி மேற்சொன்ன 7 தொழிலாளியின், அந்த 7 தொழிலாளி யாரு? இந்த 7 வகைப்படும் சூத்திரன்றாங்கல்ல, 7 தொழிலாளியான சூத்திரனிடத்தினின்று பொருளை வலிமையாலும் எடுத்துக்கொள்ளலாம். எஜமானன் எடுத்துக்கொள்ளத்தக்க பொருளை உடைய அந்த சூத்திரன் தன் பொருளுக்கு கொஞ்சமும் சொந்தக்காரர் அல்ல. இன்றைக்கு ஆண்ட பரம்பரை பேசக்கூடியவர்கள், நிறைய ராமசாமிகள் இருக்கிறார்கள் என்று பேசக்கூடியவர்கள், மனுதர்மத்தால் என்ன போச்சு என்று கேட்கக்கூடியவர்கள், கொஞ்சமாவது அறிவு நாணயத்தோடு யோசிச்சு பார்க்கணும். சொத்தை வைத்திருப்பதற்கு நீ சம்பாதிச்சது ஊரில் அடிச்சு பிடுங்கினதில்லை. நான் சம்பாதித்த சொத்தை, நான் படித்து எனது கல்வியால் எனது வேலை வாய்ப்பால் நான் சம்பாதித்த சொத்தை நான் வைத்துக் கொள்வதற்கு உரிமை இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மனுதர்ம சாஸ்திரம்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வருவரை இந்த நாட்டை ஆண்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்த பிறகும் இன்றும் இந்த நாட்டை மறைமுகமாக ஆண்டு கொண்டிருக்கிறது. நம்ம ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் அதுதான் உண்மை. அப்படி இருக்கிறப்போ இந்த மனு தர்மத்திலே ரொம்ப தெளிவாக இவங்க ஒரு சூழ்ச்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான் அவசியம் எதை சொல்கிறேனோ இல்லையோ அது சொல்லணும்னு நினச்சேன். நிறைய பேர் இன்னைக்கு டிக்டாக்லாம் போடுறாங்க. காலையில் கூட அது கண்ணில் பட்டுச்சு. நான் அதுக்காகவே அந்த ஸ்லோகத்தை தேடினேன். நாங்கள்லாம் யார் தெரியுமான்னு ஒரு பொண்ணு டிக்டாக் பண்ணுது. ஒரு துண்டை போட்டுட்டு கலைவசனை நான் சிரிக்கிறாங்க, அவங்க பார்த்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவர்களுக்கு மிக சம்மந்தப்பட்ட ஊரை சார்ந்தது. அது மிகப்பெரிய அளவில் தீக்குச்சியையே வைத்துக்கொண்டு சுற்றக்கூடியவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள்லாம் சூத்திரர் கிடையாது. இப்போ எல்லாரும் ஒரு சேஃப் கேம், நான் அவருங்க நான் இவருங்க வீரகுல சத்திரியர். என் கூட ஒருத்தவங்க படிக்கிறவங்க, அவங்க ரொம்ப முயற்சி பண்ணி நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்போ அவங்க என்ன கேட்டாங்கன்னா, எந்த ஊர்? என் ஊர் பேரை சொன்னேன். சரி, அதுக்கடுத்து ஏதாவது சொன்னோம்னா அந்த கண்டுபிடிச்சிடலான்னு கேட்டாங்க. நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், நாங்கள் கவர்மெண்ட் கோட்ரஸில் இருந்தோம், அதனால் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, எல்லோரும் இருப்போன்னு. அப்போ யோசிச்சு பாருங்கள், 2022 படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப சேஃப் ஜோனில் இருக்கிறதுக்காக நாங்கள்லாம் சூத்திரர் இல்லைங்க, நாங்கள் வீரகுல சத்திரியருங்க, நீ யாரானாலும் இருந்துட்டு போ. மனுதர்மம் என்ன சொல்லுதுன்னா, இது அத்தியாயம் 10 ஸ்லோகம் 43. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, பெரியார் திடலிலிருந்து பேசுவதால் பெரியார் திடல் செய்தது இதெல்லாம் நினச்சிடக்கூடாது. எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, காசு வாங்கி படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு முட்டாளாக இருக்கீங்க, நாங்களே காசு போட்டு புத்தகம் வாங்கி சொல்லித்தரோன்றதுக்காக 10வது அத்தியாயத்தில் 43வது ஸ்லோகத்தில் பிராமணனிடத்தில் வணங்காமையாலும் உபநயன முதலிய கர்ம லோபத்தினாலும் மேல் சொல்லும் சத்திரிய ஜாதிகள் இவ்வுலகத்தில் வர வர சூத்திர தன்மையை அடைந்தார்கள். எப்பா, ராஜராஜ சோழனை தயவு செஞ்சு விட்டுருங்க, அவரும் சூத்திரர் தான். மனு தர்மத்தின்படி வீரர் போருக்கு போறதுனாலேயே அவங்கெல்லாம் சத்திரியர்கள் கிடையாது. வீர சிவாஜியை பல பேர் இங்க சத்திரியர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. வீர சிவாஜி சூத்திரன், அதனால் அவருக்கு முடிசூடக்கூடாது என்று சொன்ன பார்ப்பனர்கள் வாழக்கூடிய மண் இந்த இந்தியா. இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா, பார்ப்பனர் அல்லாத மக்கள் ஒன்றிணைவதற்கு எது தடையாக இருக்கிறது என்றால், ஜாதி தடையாக இருக்கிறது, வர்ணம் தடையாக இருக்கிறது. பார்ப்பனர் அல்லாத மக்கள் என்று சொன்னால் இவங்களுக்கு பிரஸ்டீஜ் இஷ்யூவாக இருக்கனால நான் வைஷ்யன், நான் சத்திரியன், நான் இவங்க கிடையாது என்று எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஆபத்தை நாம் எப்போ புரிஞ்சுக்க போகிறோம்னு சொன்னால், தேசம் என்ற ஒரு கட்டமைப்பை காப்பது தான் நம்முடைய கடமை என்று நம்முடைய இணை எதிரிகள் ஒரு குரலை எழுப்புறாங்க. ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் இன்னைக்கு எழுப்பக்கூடிய குரல் என்ன அப்படின்னா, எது நமக்கான கடமை? தலைப்பு கடமையில் எது நமக்கான கடமை? முதல் கடமை தேசத்தை பாதுகாப்பது. யார்கிட்ட இருந்து? கிறிஸ்தவர்கள்ட்ட இருந்தும் இஸ்லாமியர்கிட்ட இருந்தும். அவங்க யார்? ஆப்பிரிக்காக்காரங்களா? அமெரிக்காக்காரங்களா? இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களிடத்திலிருந்து தேசத்தை காக்க போறோம் என்பது கடைந்த அயோக்கியத்தனம் என்பதை நம்மை விட்டால் சொல்வதற்கு இந்த மண்ணில் நாதி கிடையாது. அப்போ உன்னுடைய கடமை எதன் மீது கட்டப்பட்டதுன்னா, 1924 பார்ப்பனர் அல்லாதார் மாநாட்டில் காஞ்சிபுரத்தில் பெரியார் பேசுறாரு. அதில் பேசுகிற போது ஐயா சொல்றாரு, எனக்கு உங்ககிட்ட பிறவி பேதம் பார்க்கணும், நீங்க பார்ப்பனர் அல்லாதார் என்ற வேற்றுமை தூண்ட வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல என்று சொல்லிவிட்டு பெரியார் சொல்லுகிறார், பார்ப்பனர்கள் என்பவர்கள், பார்ப்பனருக்கும் பார்ப்பனர் அல்லாதாருக்கும் இருக்கக்கூடிய வேற்றுமை என்பது உடலில் இருக்கக்கூடிய புண்ணை போன்றது. நீங்க வெளியே வந்துட்டு காங்கிரஸ்காரவங்கெல்லாம், அன்றைக்கு இருந்த காங்கிரஸை ஐயா சொல்றாரு,
பார்ப்பனருக்கும் பார்ப்பனர் அல்லாதாருக்கும் வேறுபாடு கிடையாது, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு நீங்கள் பேசுனீங்கன்னா உடம்பில் இருக்கக்கூடிய புண்ணை அழுக விடுவதற்கு சமமாகிவிடும். உடம்பில் இருக்கக்கூடிய புண் அழுகாமல் பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த உண்மையை உடைத்து பேச வேண்டியது அறிஞர்களுடைய கடமையாகும் என்று பெரியார் பேசுகிறார். இப்ப ஆர்எஸ்எஸ்னுடைய கடமைக்கும் திராவிடர் கழகத்திற்குமான கடமைக்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டை இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். பெரியார் அதற்கு அடுத்து சொல்லுகிறார், தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களின் பொது உரிமை முக்கியமா இல்ல தேசம் முக்கியமா? நீங்க நல்லா வரிசைப்படுத்தி பாருங்க. 1919 25 காலகட்டங்களில் 47 வரைக்கும் தேசத்தை பாதுகாக்க போகிறோம் என்று எல்லாம் சுதந்திர போராட்டத்தில் போராடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் நாங்கள் சுதந்திர போராட்ட தியாகிகள். ஒரு பக்கம் ஒருத்தர் கவிதை எழுதுறாரு, ஒரு பக்கம் ஒருத்தர் நாங்கள் சண்டை போட போகிறோன்றாரு, இன்னொரு பக்கம் நான் அஹிம்சையாகவே இருந்து எல்லாத்தையும் தேசத்தை காக்க போகிறேன்றாங்க. எப்படியோ அவங்கவுங்க வழியில் நடைமுறையில் தேசத்தை காக்க நின்றாங்க சுதந்திரத்திற்காக. அதை நம்ம சிறுமைப்படுத்தலை. ஆனால் பெரியார் என்ன கேட்குறாருன்னா, தேசத்தை பாதுகாத்துடுவீங்க, தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களை என்னையா பண்ணுவீங்கன்றாரு. தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு உரிமையும் இல்லாத போது, நன்றிங்களா, தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு உரிமையும் இல்லாத போது இந்த தேசத்தை காத்து என்ன செஞ்சு பண்ண போறீங்கன்னு பெரியார் கேட்கிறார். அப்ப இந்த கேள்வியினுடைய நாதத்தை புரிந்து கொண்டால் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய சேட்டைகள்னு சொல்ல முடியாது, கொலைகார கூட்டம் அவங்க. நான் பேசக்கூடிய மேடைகளில் சொல்லுவேன், ஆர்எஸ்எஸ்ஸையும் ஆளுநரையும் அண்ணாமலையும் நகைச்சுவையாக நம்ம பேசுகிறோம். இவங்க எல்லாருமே யாருன்னு கேட்டால் மிகப்பெரிய இந்துத்துவ தீவிரவாதிகள். ஆளுநர் RN ரவியாக இருந்தாலும் சரி, ஆட்டுமுலை அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, எல்லாருமே கடைந்தெடுத்து ஆர்எஸ்எஸ்ஸில் பயிற்சி பெற்றவர்கள். இவங்களை ஏன் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்தியாவில் மற்ற மாநிலம் ஆர்எஸ்எஸ்ஸை பார்த்து அதிர்ச்சி அளிக்கிற போது தமிழ்நாடு மட்டும் இவர்களை கார்ட்டூன் சேனலாக பார்க்கிறது என்றால் அதற்கு ஒற்றை காரணம் தந்தை பெரியாரும் திராவிடர் இயக்கமும் மட்டும்தான். நமக்கு ஏன் அவங்க மேலே இவ்வளவு அச்சுறுத்தக்கூடியவர்கள் தமிழ்நாட்டை எப்படி அச்சுறுத்தாமல் இருக்காங்கன்னா நமக்கு வேறுபாடு புரியுது. தேசம் முக்கியமா, தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் முக்கியமான, எங்களுக்கு மக்கள் தான் முக்கியம் என்ற இடத்தில் தமிழ்நாடு இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, உரிமை மறுக்கப்பட்ட சமூகத்திலே உரிமைக்காக பேசியது எந்த இயக்கம்? இதெல்லாம் உரிமைன்னு புரிய வச்சது எது? நான் இப்போ ஒரு கூட்டத்தில் கேட்டேன், நமக்கு இருந்த உரிமையெல்லாம் சொல்லுங்கன்னு. பொண்ணுங்கள்லாம் அமைதியாக இருந்தாங்க, ஏன்னா பொண்ணுங்களுக்கு உரிமை இல்லை. சரி, ஆண்கள் சொல்லுங்கன்னு கேட்டேன். ஆண்களுக்கு என்ன உரிமையை சொல்கிறதுன்னு தெரியல. ஏன் தெரியலன்னு கேட்டால், நம்ம தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் நம்ம பாட்டன்ட்டையும் போய் என்னங்க உங்களுக்கு உரிமை இருந்துச்சுன்னு கேட்டால் ஒரு உரிமையும் இல்லை. படிக்கிறதுக்கு உரிமை இருந்துச்சா? இல்லை. மனதர்மத்தை காரணம் காட்டி படிக்க உரிமை இல்லை. இதெல்லாம் ஒரு கொடுமை. என்னென்னா, இன்னைக்கு அழகழகாக பேர் வச்சுருக்கோம். தொண்டரத்தை பார்த்துட்டு ஒருத்தர் 3 தடவை கேட்டார், உன் பேர் என்னம்மா? தொண்டரம். அவருக்கு புரியல, என்னம்மா தொண்டரம்? 3வது தடவை என்னம்மா? தொண்டரம் அப்படின்னோடனே இப்படிலாம் பேர் வைக்கிறாங்களான்னு. ஏன்னு கேட்டால், தமிழில் பெயர் வைப்பதெல்லாம் 2வது, நல்ல பெயர் வைப்பதற்கு சூத்திரர்களுக்கு உரிமை கிடையாது. புரட்சியாளர் அம்பேத்கர் பட்டியலிடுறாரு. உலோகங்கள் இருக்குல்ல, தங்கம் பயன்படுத்தக்கூடாது, வெள்ளி பயன்படுத்தக்கூடாது. என்ன நீங்கள் பயன்படுத்தலான்னு கேட்டால், பார்ப்பனர் அல்லாத மக்கள் பித்தளை தான் பயன்படுத்தணும். இன்னைக்கு தமிழ் தலைவர் ஆசிரியர் பேசுகிறப்ப சொன்னார், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வச்சுருக்கவங்க எல்லாரும் பெரியாரை நினைத்து பார்க்க வேண்டிய நிலையில் நம்ம இருக்கோம்னாரு. நல்ல உலோகங்களை பயன்படுத்தக்கூடாது, உரிமை கிடையாது. இது எத்தனை பேர்த்துக்கு இன்னைக்கு தெரியும்? இதெல்லாம் விட மிகப்பெரிய கொடுமை என்னன்னு கேட்டால், நல்ல பேர் வைக்கக்கூடாது, நல்ல பாத்திரம் யூஸ் பண்ணக்கூடாது, நகைகள் அணியக்கூடாது, எல்லாத்தையும் தாண்டி மாறாப்பு பெண்கள் அணியக்கூடாதுன்னு சொன்னால் ஒருத்தர் கூட கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க, ஏன் மாறாப்பு அணியக்கூடாதுன்னு. இதை விட கொடுமை என்னன்னு கேட்டால், இந்த தெருவுக்குள்ளே நீ வரக்கூடாதுன்னு சொல்கிறப்ப சரிங்க சாமின்னு கேட்டுட்டு தெருவுக்குள் வராமல் இருந்த தாத்தாமார்களையும் பாட்டன்மார்களையும் பெற்றவர்கள் இன்றைக்கு நமக்கு தோணக்கூடிய இடங்களிலெல்லாம் பயணிக்கிறோம் என்றால் இந்த மண்ணை திராவிடர் இயக்கம் எப்படி சமன்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். உரிமையே தெரியாத சமூகத்திட்ட உரிமையை கொடுத்தது மட்டுமல்லாமல் அந்த உரிமையை பயன்படுத்த தெரிஞ்சிச்சா? எப்படி நம்ம மக்கள் உரிமையை பயன்படுத்தினாங்க? படிப்பை வாங்கி கொடுத்த உடனே படிச்சுட்டு லேப்டாப்பை வச்சுக்கிட்டு ஃபேஸ்புக்கில் போய் பெரியார் இல்லைன்னா இதெல்லாம் நடந்திருக்காதான்னு போஸ்ட் போடுறதுக்கு தான் இந்த உரிமை பயன்பட்டுருக்குன்னு சொன்னால் எந்த அளவிற்கு பண்படாத சமூகமாக இன்னமும் நாம் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ 2 அணிகள் தான் இங்கே.
ஒன்று தேசம் தேசியம் என்று பேசி ஏமாற்றக்கூடிய அணி, இன்னொன்று மனிதத்தை பேசக்கூடிய அணி. இந்த தேசத்தை பாதுகாக்கக்கூடிய அணி என்ன உரிமைகளை சொல்லுகிறது? ஆர்எஸ்எஸ் காரங்களுக்கு என்னதான் வேணும்? நம்ம கேள்வி அதான் தானே இருக்கணும். ஏன்னா அவங்களும் மனுஷங்க தான், அவங்களும் வேற ஏதோ கண்டத்துல இருந்தெல்லாம் இங்கே வந்தவங்க இல்லை, இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள். ஸோ உனக்கு என்னதான்ப்பா உண்மையாக வேணும் அப்படின்னு கேட்டால், நரக மாளிகை என்ற இந்த புத்தகம், இந்த புத்தகத்தை எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பேச்சாளர்களுக்கு அறிமுகப்படுத்தியது திராவிடர் கழகமும் அதனுடைய தலைவர் ஆசிரியருமாக தான் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா வேற யாருமே இதை எடுத்து வெளிப்படையாக பேசலை. அப்போ இந்த நரக மாளிகைன்ற புத்தகம், இதை சொன்னால் என்ன சொல்கிறாரு ஒருத்தர் விவாதத்தில், பிஜேபியிலேருந்து வந்தவர், கட்சியை விட்டு வெளியே போனால் அப்படி தான் பேசுவாங்களாம். கட்சியை விட்டு வெளியே போனால் என்ன பேசுவாங்க? அங்கே இருக்கிற மோசமானதை பேசுவாங்க, அதை விமர்சிப்பாங்க, நமக்கு தெரியும். தயவு செஞ்சு என்னை போல் உங்கள் வாழ்க்கையை நாசமாக்கி விடாதீர்கள் என்று யாராவது பேசுவாங்களா? எனக்கு கட்சி பிடிக்கல நான் வெளியே வந்துட்டேன்னுவான், இல்லை எனக்கு கட்சியில் இதெல்லாம் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க, நீங்களும் போய் அங்கே நாசமாக போயிடாதீங்கன்னு சொல்லுவாங்களா? இந்த புத்தகத்தை சுதீஷ் மின்னி என்பவர் 5 வயசுல இருந்து ஆர்எஸ்எஸ் பயிற்சியில் இருந்திருக்கார், சாகா பயிற்சியில் இருந்திருக்கார். 25 வருடங்கள் சாகா பயிற்சியில் இருந்தவர் மிகப்பெரிய உயர்ந்த பதவிக்கெல்லாம் ஆர்எஸ்எஸ்ல போயிருக்காரு. அவர் எழுதுகிற போது இந்த புத்தகத்திற்கு மலையாளத்தில் அவர் எழுதி தலைப்பு தருகிறார், நரக சாகிதத்திலே உள்ளர்கள். அதனுடைய தமிழாக்கம் தான் நரக மாளிகை. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, அருமை தோழர்களே, எது நமக்கான கடமை என்று அங்கு சொல்லப்படுகிறது என்றால், கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் கம்யூனிஸ்டுகளும் நமக்கான எதிரிகள், இதுதான் கடமை. நல்லா பார்த்துக்கங்க. இல்லைங்க எங்களுடைய கடமை இதுதானா? அப்போ எங்கள் உரிமை பற்றிலாம் பேசக்கூடாது. உரிமை கிடையாது, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே என்ற பகவத்கீதையினுடைய மறுபதிப்பு தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் தேசத்தை காப்போம் என்ற போர்வையில் இருக்கிறார்கள். அதில் ஒரு இது, 6வது படிக்கக்கூடிய பசங்க, 6வது படிக்கிற பையனுக்கு என்ன தெரியும்? அந்த குழந்தையுடைய மனசில் நீங்கள் எதை போய் சொன்னாலும் அதை நம்பும். அந்த குழந்தைகளுக்கு அவர்கள் பயிற்சியிலே பாடலை சொல்லித் தருகிறார்கள். ஹிந்து ராஷ்டிர ஜைத்ர ரதம் அருணவர்ண துவஜசகிதம் தேஜஷா சமுஜ்வழிதம் ஆகதம். ஒரு இஷ்யூ கிடையாது, இஷ்யூக்கு அடுத்து ஷூன்னு போட்டி, ஷூ அது எப்படி வாசிக்கிறதுன்னு தெரியல. சுவாகதம். எதுக்கே இத்தனை பேசுறீங்க? இதுக்கெல்லாம் என்னையா அர்த்தம்னு கேட்டால், இந்நாட்டில் நாசத்தை விளைவிக்கும் விரோதிகள் முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், கம்யூனிஸ்டுகள் ஆகியோரே பிரதான எதிரிகள், விரோதிகள். யாருமில்லாத இந்த தேசத்தின் காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. யாரும் இல்லாதனா கிறிஸ்தவர்கள் இல்லாத, இஸ்லாமியர்கள் இல்லாத, கம்யூனிஸ்டுகள் இல்லாத காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. அதன் தேசிய பதாகையான நமது காவி பதாகை உயர இனி தாமதம் ஏதுமில்லை. அக்காலத்தை எதிர்நோக்கி நாம் ஒவ்வொருவரும் காத்திருக்கிறோம். 6வது படிக்கிற பிள்ளையை கூப்பிட்டு கபடி விளையாட விடுவாங்களாம். அதுக்கு பேர் வீர மிருத்யு. அருமை தோழர்களே, இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால் நமக்கானதே கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சத விஷயம். ஊரில் நடக்கக்கூடிய சாகா பயிற்சிகளுக்கு 6வது படிக்கிற ஒரு பையன் போறான்னு சொன்னா, ஒரு இந்துத்துவ தீவிரவாதிக்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. வீரமிருத்தியோன்னு அந்த பயிற்சி கொடுத்து கபடி விளையாடுகிற போது 2 அணி என்ன சொல்லி கபடி விளையாடுவோம்? கபடி 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 கபடின்னு விளையாடுவாங்க. இவங்க என்ன சொல்லி தருவாங்களாம், இந்த எதிரில் இருக்கான் பாரு அவன் முஸ்லீம், எதிரில் நிற்கிறான் பாரு அவன் கிறிஸ்தவன், எதிரில் நிற்கிறான் பாரு அவன் கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லி, எதிரணியில் இருக்கிறவங்களே இவங்க ஆளு தானே, ஆர்எஸ்எஸ் பிள்ளைங்க தானே, அந்த குழந்தைகளுக்கு பச்சை கலரில் தலையில் கட்டி விட்டுருவாங்களாம். பச்சை நிறம் என்றால் இஸ்லாமியர்களை குறிக்கும். அவனை நீ அடித்து வீழ்த்துகிற போது ஒரு இஸ்லாமியரை கொன்றேன் என்ற உணர்வோடு நீ அவனை அடித்து வீழ்த்த வேண்டும் என்று இதை கடமையாக சொல்லி ஒருவர் வளர்க்கிறார்கள் என்று சொன்னால், எவ்வளவு பெரிய ஆபத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது, அதில் தமிழ்நாடு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். 2வது முக்கியமான செய்தி என்னன்னா, இந்த நரக மாளிகை புத்தகத்திலே ரொம்ப தெளிவாக இவங்க என்ன சொல்றாங்கன்னா, தாய் நாட்டை காப்போம். எல்லா பக்கத்துலையும் இவங்களோட கேட்கறதுக்கே உன்னதமா இருக்கு. தாய் நாட்டை காப்பதெல்லாம் ஒரு குத்தமாயான்னா, எப்படி தாய் நாட்டை காக்க போற? இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் கொன்று குவித்து விட்டு தாய் நாட்டை காக்க போகிறேன். அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்துக்களுக்கு இந்தியாவில் பாதுகாப்பில்லை, இந்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்று அவருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ அவர் என்ன கேள்வி கேட்குறாருன்னா,
80% இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கு 20% இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாலும் இஸ்லாமியர்களாலும் ஆபத்து என்று சொன்னால் யாராவது அறிவாளிகள் நம்புவார்களா என்று அவரே கேள்வி கேட்கிறார். இந்த கேள்வியை தான் நம்ம எப்படி கேட்கணும்னா, இருக்கக்கூடிய மதங்களை பிரித்து இவர்கள் அரசியல் செய்வது எதற்காகன்னு கேட்டால், இதுதான் உன்னுடைய கடமை என்று சொல்லிவிட்டு இவர்களுடைய உரிமைகளை பறிப்பதற்காக தான் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் இந்த வேஷத்தை போடுகிறது. பாடுபட்டு பெற்ற கல்வி உரிமையை ஆர்எஸ்எஸ் என்ற பெயரால் பறிப்பதற்கு, பாடுபட்டு பெற்ற நம்மளுடைய பட்டய படிப்புகளை டிகிரி எல்லாம் இவருடைய ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் என்ற பெயரால் பறிப்பதற்கு, எல்லாத்துக்கும் மேல உண்மையாகவே இந்துக்களை காக்க வேண்டும் என்றால் இந்து மக்களுடைய கல்வி காப்பாற்றப்பட வேண்டாமா? உண்மையாகவே இந்து சகோதரர்களை ஒன்றிணையுங்கள் என்று சொன்னால் NEP என்ற தேசிய கல்விக் கொள்கையில் யார் அதிகமாக பாதிக்கப்படுவா? 80% இந்துக்கள் தானே இருக்காங்க. நீ இந்த கல்விக் கொள்கையை கொண்டு வந்தால் யாருக்கு நட்டம்? கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இருக்கிறது 20% பேர்னா 80% இந்துக்களை பாழ்படுத்துவதற்கு தோன்றப்பட்ட இயக்கம் தான் RSS என்பதை நாம் சொல்லியாக வேண்டும். RSS என்பது இந்துக்களுக்கான கட்சின்னு இவங்க பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க. பிஜேபி என்பது இந்துக்களுக்கான கட்சி என்ற பிம்பத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஆனால் உண்மை என்னன்னா, பிஜேபியும் RSSும் பார்ப்பனர் அல்லாத இந்துக்களுக்கு நேர் எதிரியான கட்சி எதுன்னு கேட்டா பிஜேபியும் RSSும். ஏன் நேர் எதிரின்னு கேட்டா, உனக்கான உரிமைகளை பறிப்பதில் முன்னணி வரிசையில் நிற்பது பிஜேபியும் RSSும். சரி, நீங்க இவ்வளோ பேசுறீங்களே, உண்மையாகவே பார்ப்பனர்களுக்கான கட்சி தான் RSS பிஜேபியான்னு நம்ம நினைக்கலாம். ஏங்க அவங்க எதுவுமே பண்றது இல்லையா, அவங்க அமைதியாக தானே நிற்கிறாங்கன்னு சொல்லி இவர் அந்த நரக மாளிகைன்ற புத்தகத்தில் பட்டியலிடுகிறார். ஹெக்டேவர் தொடங்கி கோல்வால்கர் தொடங்கி இன்றைக்கு இருக்கக்கூடிய மோகன் பகவத் வரை பார்ப்பனர் அல்லாத ஒரு தலைவர் கூட இல்லாத ஒரு இயக்கம் என்று சொன்னால் அது RSS தான். பார்ப்பனர்கள் மறைமுகமாக இருப்பார்கள். எங்களுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி எல்லாம் பார்ப்பனர் அல்லாத பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் கொடுப்பாங்க. சரி, இவ்வளோ கொடுக்குறாங்களே, அவங்களுக்கு நீ என்னையா மரியாதை கொடுத்தன்னு கேட்டா, நான் ஏற்கனவே ஒரு கூட்டத்தில் இதே இடத்தில் சொன்னேன். பன்வர் மெக்வென்சி என்பவர் RSSில் ஒரு தலித்தின் கதை என்ற நூல் எழுதுறார். அவர் சொல்றாரு, எங்கள்கிட்ட இவ்வளோ பயிற்சி வாங்குற, எங்களை வச்சு தான் ராம ஜென்மபூமி அமைக்க போறேன்ற, எங்களை வச்சு தான் இருக்கக்கூடிய கலவரம் எல்லாம் பண்ற. அவர் எழுதுகிறார், தாழ்த்தப்பட்டவன் என்ற காரணத்தால் என்னுடைய வீட்டில் கொடுக்கப்பட்ட சமையல் பொருட்களை, உணவுப் பொருட்களை, பூரியையும் அந்த கிழங்கையும் தெருவில் வீசி சென்றார்கள். அந்த தெருவில் வீசப்பட்ட கிழங்கையும் பூரியையும் பார்த்துதான் நான் இந்த அமைப்பில் இருப்பது சரியா தவறா என்று சிந்திக்க தொடங்கினேன். இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த ஜாதி வெறியையும் மத வெறியையும் வைத்துவிட்டு இவர்கள் தேசியம் என்று பேசுகிறார்கள்னா இது என்ன சூழ்ச்சி? என்ன சூழ்ச்சின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மரபணுவில் இருக்கக்கூடிய ஒரு வீக்னஸ். அது என்ன மரபணுவில் இருக்க வீக்னஸ்னா, இன்னைக்கு போய் நீங்கள் என்ன பேசுனீங்கனாலும் நம்ம ஆளுங்களை ஒன்றிணைக்க முடியாது. நீங்கள் போய் அவங்க கிட்ட கல்வி உரிமைக்காக போராட வாங்கன்னா கருப்பு சட்டக்காரவங்க கூப்பிடுறாங்கன்னு வரமாட்டாங்க. இல்லைங்க, இந்த மாதிரி RSSக்கு எதிராக பேரணி வச்சுருக்கோம் வாங்கன்னு கூப்பிட்டா, RSS பேரணி நடந்தால் நமக்கு என்னங்க, அவங்க பாட்டு ஒரு ஓரமாக பேரணி போட போகிறாங்க, நாளைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து கத்தி எடுத்துகிட்டு வந்தால் தானே தெரியும். அப்போ இது எல்லாத்துக்குமே இந்த மக்கள் போகிறாங்க. ஆனால் இந்த சுதந்திர தினத்தன்னைக்கு தாயின் மணிக்கொடின்னு பாட்டை போட்டு விட்டுனா வடிவேல் காமெடி மாதிரி அப்படியே அட்டென்ஷனில் நின்று சல்யூட் அடிக்கிறாங்கன்னா, இந்த தேசம் என்ற உணர்ச்சி இன்னைக்கு நேற்று இல்லை, ஆண்டாண்டு காலமாக உங்களுடைய மரபணுல அப்படியே ஸ்டோர் ஆயிருக்கு. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிலேயர்களை நமக்கு நேர் விரோதிகளாக மட்டுமே காண்பித்து தங்களை நல்லவர்களாக பார்ப்பனர்கள் இந்த மண்ணில் சுதந்திர போராட்டத்தப்ப தான் மனசில் பதிய வச்சாங்க. நாங்கள் ரொம்ப நல்லவங்க, ஆங்கிலேயர்கள் தான் எதிரிங்க. ஆனால் நமக்கு உண்மையான எதிரி ஆங்கிலேயர்களா ஆரியர்களா என்பதை விவாதத்திற்கு உட்படுத்த வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும். 1855 அருமை தோழர்களே, முக்தா சாவ்லே என்று சொல்லக்கூடிய ஒரு பெண், பேரு முக்தா சாவ்லே. அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, யாருக்குமே பல பேருக்கு தெரியாத செய்தி, சாவித்ரிபாய் பூலே அவர்கள் ஜோதிராவ் பூலே அவர்களுடைய நேரடி மாணவர். அந்த அம்மாவுக்கு வயசு 14 வயசு. 14 வயதில் ஜோதிராவ் பூலே சாவித்ரிபாய் பூலேவினுடைய மாணவர் ஒரு பத்திரிகைக்கு ஒரு செய்தி எழுதுறாங்க. அந்த கட்டுரை அவங்க இருக்கிறப்ப வெளியிடப்படலை. அதற்கு பிறகு அந்த பத்திரிகையில் வருது. அந்த புத்தகத்தினுடைய அந்த கட்டுரையினுடைய பெயர் என்னன்னா,
மகர்கள் மற்றும் மாங்கர்களின் வரலாறு. யார் மகர்கள்? இங்கே எப்படி இந்த குறிப்பிட்ட சமூகத்தை பட்டியலின சமூகம் என்று வகைப்படுத்தி இருக்கிறோமோ அதே போல் அங்கிருந்த மராட்டியத்தில் இருந்த ஒடுக்கப்பட்ட சமூகமாக மகர்களும் மாங்கர்களும் இருந்திருக்காங்க. அதில் நம்ம எழுதுறாங்க, அருமை தோழர்களே, ஒரு 14 வயது பெண், ஒரு பிஞ்சு குழந்தை, அந்த குழந்தைக்கு எந்த அளவிற்கு எவ்வளவு கஷ்டத்தை ஒரு தீண்டத்தகாதவர் என்ற முறையில் அனுபவித்திருக்காருன்றதை வருஷப்படுத்துறாங்க. ஒரு குழந்தை விளையாடிட்டு இருக்கு, அந்த குழந்தை விளையாடுகிற போது அதை காப்பாற்றுவதற்காக போனா கூட எங்களை அடித்து துன்புறுத்துவார்கள். கர்ப்பிணி பெண்கள் என்றெல்லாம் இறக்கப்பட மாட்டார்கள், எங்களை அடித்து துன்புறுத்துவார்கள். இது எல்லாவற்றையும் தாண்டி அந்த பொண்ணு ஒரு கேள்வி கேட்குது, கடவுள் என்று ஒருவர் இருந்திருந்தால் பிராமணர்களையும் அவர்தான் படைத்தார், எங்களையும் அவர்தான் படைத்தார் என்றால் அவர்தான் எங்களுக்கு கடவுளா என்று அந்த பெண் கேள்வி கேட்குது. அதற்கடுத்து சொல்றாங்க, பிராமணர்களுக்கென்று ஒரு வேதம் இருக்கிறது, எங்களுக்கென்று நாங்கள் எதை எடுத்துக்கொள்வது? கடவுளே நீங்களே சொல்லுங்கள். அப்ப இந்த பொண்ணு எதை கேள்விக்கு உட்படுத்துதுன்னு சொன்னா, கடவுள் என்று ஒன்று இருந்திருந்தால் நாங்கள் தீண்டத்தகாதவராக இருந்திருக்க முடியாது, நாங்கள் தீண்டத்தகாதவராக இருப்பதால் கடவுள் என்ற ஒன்று இல்லை என்பதை 14 வயது பெண் அவர் அனுபவித்த கொடுமை மூலமாக எழுதுகிறார். இந்த பொண்ணு அப்படியே வருஷப்படுத்திக்கிட்டே வருது என்னென்ன கொடுமைகள்னு. கடைசியாக சொல்றாங்க, இப்போதுதான் நாங்கள் கல்வி வாடை எங்களுக்கு கிடைக்கிறது, இப்போதுதான் நல்ல துணியை உடுத்த முடிகிறது, இப்போதுதான் நாங்கள் நல்ல ஆடையை கண்ணால் பார்க்க முடிகிறது, இப்போதுதான் எங்களால் பேச முடிகிறது, இப்போதுதான் தண்ணீர் அருந்த முடிகிறது, சுத்தமான தண்ணீரை அருந்த முடிகிறது என்று சொல்லிவிட்டு அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, ஆங்கிலேயர்கள் வந்ததால் ஏதோ எங்களுக்கு இதெல்லாம் கிடைத்தது என்று எழுதுகிறார். இதை யாரால் மறுக்க முடியுமா? இங்கு பேசக்கூடியவர்கள் ஆங்கிலேயர்கள் தான் நமக்கான விரோதிகள், பெரியார் வந்து ஆங்கிலேயர் ஆதரித்தார், பெரியார் சைமன் கமிஷனை வரவேற்றார் என்று பேசுகிறீர்கள்னா ஒப்புக்கொள்கிறோம். பெரியார் என்ற ஒரு தலைவர் மட்டும்தான் யாரை பற்றியும் கவலைப்படாமல் தேச விரோதின்னு சொல்லிட்டு போ, ஆன்டி இண்டியன்னு சொல்லு, ஆன்டி நேஷனல்னு சொல்லு, நீ 1000 பட்டம் எனக்கு கொடுத்தாலும் என்னுடைய சூத்திர பல்லுப்பறை பட்டம் சீனாக்காரன் வருகையால் போகும் என்றால் அவனையும் ஆதரிப்பேன் என்று சொன்ன ஒரே தலைவர் தந்தை பெரியார் மட்டும்தான். அது என்ன உணர்ச்சி? எதுக்கு பெரியாருக்கு அந்த உணர்ச்சி வருதுன்னு கேட்டீங்கன்னா, எத்தனை நாளைக்கு பூச்சாண்டி காட்டுவ? பெரியார்னு ஒருத்தர் இல்லைன்னா இன்னைக்கு மதிவதனையோ இல்லை தொண்டரமோ நர்மதாவோ என்ன நினைச்சிட்டு இருந்திருப்போம்? உண்மையாகவே பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க தீவிரவாதி, இஸ்லாமியர்கள்னா தீவிரவாதி, குள்ளா வச்சாலே தீவிரவாதி நினைச்சிருப்போமா மாட்டோமா? ஆனா இன்றைக்கு நமக்கு என்ன தெரியுது? மதத்தை வைத்து தீவிரவாதிகள் கிடையாது. இன்றைக்கு ஒரு பார்ப்பனர் நாத்துராம் கோட்ஸே காந்தியாரை சுட்டு கொன்றாலும் கூட பார்ப்பனர்கள் எல்லாம் தீவிரவாதி நம்ம சொல்றது கிடையாது. இந்த பக்குவம் நமக்கு எப்படி வந்துச்சு? இந்த சிந்தனை நமக்கு எப்படி வந்துச்சு? பெரியார் என்ற தலைவர் தன் வாழ்நாளில் ஒரு முறை கூட எந்த குறிப்பிட்ட தனிநபரையும் விரோதியாக இன்றைய தலைமுறைக்கு காட்சிப்படுத்தவே இல்லை. பார்ப்பனர்களை கூட எந்த எல்லை வரை போய் பெரியார் விமர்சிக்கிறாருன்னா, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீ திருந்துவதற்கு தயாராக இருந்தால் நான் ஒப்புக்கொள்கிறேன் என்ற எல்லைக்கு சென்றுதான் பெரியார் பேசுகிறார். அப்ப பெரியாருடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, ஒரு சமூகம் இருக்கிறது, அந்த சமூகத்தில் ஒருவருக்கு ஒரு உரிமை, மற்றவருக்கு ஒரு உரிமை இல்லை என்று சொன்னால், கடமையை மட்டும் செய்யணும் என்று சொன்னால் இதை கேள்விக்குள்ளாக்குவேன்றாரு. ஆனா எனக்கு இருக்கக்கூடிய ஆச்சரியம் பெரியார் மீது என்னன்னா, மனதர்ம சாஸ்திரத்தை இன்றைக்கு படிக்கிறப்பே நமக்கு விளங்கலை. அதை ஒருத்தவங்க நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டியது இருக்கு, எளிமைப்படுத்தி கொடுக்க வேண்டியது இருக்கு. இவர் அதை படிச்சது பெருசு கிடையாது, படிச்சுட்டு அதை விளக்குனதும் கூட பெருசு கிடையாது. படித்து அதை விளக்கி விட்டு அதை எரித்தும் சென்றிருக்கிறார் என்றால் அந்த இடத்தில் தான் பெரியார் பெரியாராக நிற்கிறார். ஏன்னா படிக்கலாம், எல்லாரும் படிக்கலாம். நேற்று பேசுகிற போது கூட அந்த கூட்டத்தில் நான் சொன்னேன், தன்னை பற்றி இப்போ என்னை பற்றி ஏதாவது விளக்கம் கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? நிறைய பேர் கூட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி அனுப்புங்கன்னு வாங்க. என்ன சாதிச்சோன்னு என்னத்தை அனுப்புறதுன்னு அவ்வளோ சந்தேகமாக இருக்கும். அப்போ நம்மளை பற்றி நம்மளே பேச மாட்டோம். ஆனால் பெரியார் புனைப்பெயரில் அவரை பற்றி அவரே எழுதுகிறார். பெரியார் சொல்லுகிறார், அவரே அவரை பற்றி சொல்லுகிறாரு, அவர் ஒருபோதும் எப்போதுமே காரிய வீரராக இருந்திருக்கிறாரே தவிர வெறும் கொள்கை வீரராக இருந்ததில்லை என்று பெரியார் எழுதுகிறார். இந்த வார்த்தைக்கு இருக்கக்கூடிய வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. கொள்கையை யாருனாலும் பேசலாம், மேடை கிடைக்கிற எல்லாரும் பேசலாம். அது இன்னைக்கு வந்து மேடைக்கு அடிச்சுக்கிறாங்க, அப்படி எல்லாருமே பேசலாம், மைக்கு கிடைச்சா பேசலாம். ஆனால் காரியம் என்பது, கொள்கையை பேசக்கூடிய அனைவரும் காரியத்தில் வீரியமாக இருக்க மாட்டார்கள்.
சாகின்ற வரை காரியத்தை முடித்து மறைந்த தலைவர் தந்தை பெரியார் மட்டும்தான். கொள்கையை சொல்லுகிறார், அந்த கொள்கைக்கு இதெல்லாம் நடக்கணுன்றாரு, அது எல்லாத்தையும் நடத்தி காட்டுறாரு. இப்போ இது எதற்காக சொல்ல வந்தேன்னா, பெரியார் பேசினார் விளக்கினார் என்பதையெல்லாம் தாண்டி எனக்கு அடுத்து வரக்கூடிய நீங்க இந்த மனு தர்மத்தை எரிக்கிறதுக்கு பயந்துராதீங்கப்பா என்று 1927 புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லி அறிவித்து எரிக்கிறார். நம்முடைய தோழர்கள் பெரியார் மேடையில பேசிக்கிட்டு இருக்கிறப்ப பின்னாடி எரிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆசிரியர் சொல்லுகிறப்ப இந்த உணர்ச்சியை யோசிச்சு பாருங்க. 1 ஆண்டு 2 ஆண்டு வழி கிடையாது. இது இத்தனை ஆண்டு 2000 ஆண்டுகள் கூட நம்ம சொல்ல முடியாது, 2000 ஆண்டு கூட சொல்ல முடியாது. வரலாற்றினுடைய பக்கத்தை திருப்பி பார்த்தால் 5000 ஆண்டு காலமாக இந்த பார்ப்பனை அட்டூழியம் நடந்துகிட்டே இருந்திருக்கு. ஆனால் பார்ப்பனர்களுடைய அட்டூழியம் ஏன் வீரியம் குறைஞ்ச மாதிரி நமக்கு தெரியுதுன்னா, அவங்க மிகப்பெரிய அளவிலே உருமாற்றம் அடைவதில் கில்லாடிகளாக இருந்திருக்கிறார்கள். இவங்களுக்கு என்னன்னா, ஒரே உருவத்தில் பார்ப்பனியம் இருந்ததே கிடையாது. நீங்கள் என்னன்னாலும் வரலாற்றுகளை எடுத்து பாருங்க. அரசாட்சி மன்னராட்சி இருந்தப்போ இவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க? மனுமுறை தவறாமல் ஆட்சி நடக்கிறதா, மும்மாறி பொழிகிறதா? பாவம் மன்னருக்கு வெளியே எட்டி பார்த்தாருன்னா தெரியாது, மழை பெய்யறதே தெரியாது. ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு மந்திரியை கூப்பிட்டு மும்மாறி பொழிகிறதா? 2வது மனுவின்படி ஆட்சி நடக்கிறதா? அப்போ இவங்க எல்லாருமே பார்ப்பனர்கள் பின்னாடி இருந்துக்கிட்டு மனதர்மத்தை கொடுத்து இதுதான்றாங்க. இன்னைக்கு நம்ம முதல்வர்கிட்ட போய் ஒரு பார்ப்பனர் உட்காந்துக்கிட்டு நாங்கள் மனுப்படி ஆட்சி நடக்குதான்னு கேளுங்கன்னு சொல்ல முடியுமா? கேட்க முடியாது. சரி, நேராக நம்மக்கிட்ட கேட்க முடியுமா? கேட்க முடியாது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நீ கேளு நீ கேளு நீ கேளுன்னு ஒவ்வொருத்தரையாக கிளப்பி விட்டு நடிகைகளை எல்லாம் கேள்வி கேட்க விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு பார்ப்பனியம். அப்போ இந்த பார்ப்பனியத்தினுடைய சூழ்ச்சி என்பது உருமாறுவதில் கில்லாடிகள் பார்ப்பனர்கள். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவங்க கேள்வி கேட்கிற போது நம்மை உருமாற்றி கொண்டு பதில் சொல்ல மாட்டோம். நான் இதுதான் பதில், கடமை உரிமை தலைப்பா, எனக்கான கடமை என்ன? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 1976 இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வருது. அருமை தோழர்களை இந்த இடத்த நம்ம கூர்மையாக கவனிக்கணும். நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்துத்துவ கும்பல் புரட்சியாளர் அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டத்தில் அடிப்படை கடமை இல்லையே, இப்போதானே வந்திருக்குன்னு கேட்குறாங்க. சட்டம் படிக்கக்கூடிய நம்மக்கிட்டே கேள்வி கேட்பாங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், அடிப்படை உரிமையை அம்பேத்கர் கொடுக்கிற போது அம்பேத்கர் மிக தெளிவாக இருக்கிறார். இந்த அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் நீங்கள் எப்போதும் உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் என்று. ஆனால் அடிப்படை கடமைகள் வரையறுக்கப்படுவதில் என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா, இங்கே அண்ணன் கார்த்திகேயன் ஒரு வார்த்தையை ரொம்ப தெளிவாக சொன்னார். எனக்கு கடமையாக இருக்கக்கூடியது மற்றொருவருக்கு கடமையாக இருக்காது. எனக்கு உரிமையாக இருப்பது மற்றொருவருக்கு உரிமை மீறலாக தென்படும். ஆனால் பொது உரிமை என்று வருகிற போது சுதந்திரமும் சமத்துவம் சகோதரத்துவமும் அனைவருக்குமானது. இல்லை இவங்களுக்கு மட்டும் சுதந்திரம் இவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா? இவங்களுக்கு சமத்துவம் கொடுங்க இவங்களுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் கடமையை அப்படி வகைப்படுத்துவதில் சிரமம் இருந்தது. ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் அடிப்படை கடமையை வகுத்திருக்காங்க. இதை எதுக்காக இந்த வித்தியாசத்தை சொல்கிறேன்னா, கடமை என்பது யாராலும் யார் மேலும் திணிக்கப்பட முடியாதது. ஆனால் உரிமை என்பது யாரால் யாருக்கு மறுக்கப்பட்டாலும் எதிர்த்து கேள்விக்கு உட்படுத்த வேண்டியது. அதை எப்படி உட்படுத்த வேண்டும் என்ற போர் முறையை தான் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதை எப்படி தெரிந்து கொள்வது? என்ன போர் முறையில் உரிமையை வென்றெடுப்பது? இன்னைக்கு என்ன உரிமை இல்லாமல் இருக்கு? படிக்கிறோம், சட்டை போடுறோம், பேண்ட் போடுறோம், பிடிச்ச ட்ரெஸ் போட்டுக்கிறோம், பிடிச்ச பேர் வச்சுக்கிறோம், சாப்பிட்றோம், நல்லா ஃபோன் வச்சுருக்கோம், பைக் வச்சுருக்கோம், கார் வச்சுருக்கோம், செருப்பு போடுறோம், தெருக்களில் நடக்கிறோம். இன்னும் என்னங்க உரிமை வேணும்? பெண்களை பார்த்து கேட்பாங்க, என்னதாம்மா உங்களுக்கு உரிமை வேணும்னு. அப்போ உண்மையாகவே அனைத்து உரிமைகளையும் வென்றெடுத்து விட்டோமா? ரொம்ப இவங்க சொல்கிற மாதிரி சௌகரியமான வாழ்க்கையை தான் ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்த்து மனிதர்கள் வாழ்கிறோமா என்று கேட்டால் இதற்கான பதில் பெரியாரிடத்தில் இருக்கிறது. இதற்கான பதில் அம்பேத்கரிடத்தில் இருக்கிறது. ஏன்னா பெரியார் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை ஆழமாக நாம் சிந்தித்தால் நாம் அனைவரும் உரிமையோடு இருக்கிறோமான்னு நமக்கு தெரிஞ்சிடும். அதுதான் நிறைவு செய்தி. ஒரு 5 நிமிடத்தில் முடித்து விடுகிறேன். பெரியார் கேட்ட கேள்வி என்னன்னா, நமக்கு சொன்ன தத்துவம் என்னன்னா, மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. இந்த மான உணர்வும் அறிவு உணர்வும் வரக்கூடியவர்களுக்கு தான் நமக்கான உரிமை கிடைச்சிருச்சான்ற கேள்விக்கு பதில் தெரியும். நிறைய யோசிச்சு பாருங்க, ஏன் பெரியார் இந்த 2 சொல்லை மட்டும் சொல்லணும்னா, மான உணர்வு இருக்கக்கூடியவர்கள்
நான் ஏன் அடிமை என்ற உணர்வை பெற்று கிளர்ந்தெழுந்து கேள்வி எழுப்புவார்கள். மான உணர்ச்சி வந்துருச்சுன்னா, இப்போ மான உணர்ச்சி இல்லைன்னா பிஜேபியில் உட்காந்துருக்கலாம், மான உணர்ச்சி இல்லைன்னா ஆர்எஸ்எஸ்ல இருக்கலாம். கொஞ்சம் கூட மான உணர்ச்சி இல்லைன்னா அரை டவுசரை போட்டுக்கிட்டு எல்லாரும் முழு பேண்ட்டுக்கு மாறுவாங்க. இது சுருங்கி 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 அரை டவுசர் கால் டவுசரை போட்டுக்கிட்டு கம்பை எடுத்துகிட்டு நிற்போமா? அப்போ பெரியாருடைய அந்த தொலைநோக்க பாருங்க. மான உணர்ச்சி வந்தால் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட கிளர்ந்தெழுவோம். அறிவும் மானமும் மனிதருக்கு அழகுன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏன் மான உணர்ச்சியை முதல்ல ஐயா சொல்றாருன்னு நான் யோசிக்கிறேன்னா, மான உணர்வு வந்தால்தான் அறிவு வேலை செய்யும். அறிவு முதல்ல வந்துருச்சுனால மான உணர்ச்சி இருக்காது. இதுக்கு என்ன ஐபிஎஸ் உடையா எடுத்துக்காட்டு வேணும்? அறிவு இல்லாமல் ஐபிஎஸ் ஆயிருப்பாரு, படிக்காம ஆயிருக்கலாம். ஏன்னா அவர் பாஸ் ஆனதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கோ இல்லையோ, இன்டர்வியூ நேர்காணலில் வெற்றி பெற்றதற்கான சான்று மட்டும்தான் இருக்குது. நிறைய பேர் ஆர்டிஐ போட்டு அதை எடுத்து பார்க்கணுன்ற முயற்சியில் இருக்காங்க. நம்ம கூட அதை செய்யலாம், தவறு கிடையாது. ஏன் அப்படின்னா, அறிவிருப்பவர்கள் எல்லாம் படிக்கிறாங்க, வேலைக்கு வராங்க. அறிவை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க? பிஜேபியில் போய் ஆடு மேய்க்கிறாங்க. அப்போ இதை தான் பெரியார் என்ன நினைக்கிறாருன்னா, மான உணர்ச்சி இருக்கக்கூடியவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து கிளர்ந்தெழுத கேள்வி எழுப்புவார்கள். அறிவு இருக்கக்கூடியவர்கள் நான் ஏன் அடிமை என்ற கேள்வியை எழுப்புவார்கள். அப்போ மக்கள் கிளர்ந்தெழவும் வேண்டும், கேள்வி எழுப்பவும் வேண்டும். அப்போ இது இரண்டும் இருக்கிற போதுதான் நமக்கான உரிமை எது என்பதை நாம் பேச முடியும். நிறைய உரிமையை பற்றி சொன்னேன். கடமையே வேண்டாமா? நீங்கள் கடமையே வேணான்றீங்களான்னா, நிச்சயம் மனிதனாக பிறந்த அனைவருக்கும் கடமை இருக்கிறது. அது என்ன கடமை என்று சொன்னால், ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால் அம்பேத்கர் சொன்ன வார்த்தை தான் பே பேக் டு த சொசைட்டி. எந்த சமூகத்தால் பலனடைந்தமோ அந்த சமூகத்திற்கு திரும்பி செலுத்த வேண்டிய கடமை நம் அனைவருக்குமே இருக்கிறது. ஆனால் அந்த கடமையை வர்ண முறையாகவோ ஜாதி முறையாகவோ பிரித்து பார்ப்பனருக்கு இது கடமை கிடையவே கிடையாது. மனு தர்மத்தை நீங்கள் அவங்க ஒருவேளை இது இல்லை இது கிடையவே கிடையாதுன்னாங்கன்னா அவங்க எடிஷனை கூட வாங்கி பாருங்க. பார்ப்பனருக்கான கடமையாக இவங்க எதையுமே சொல்லலை. இதை செஞ்சாதான் பார்ப்பனர் உயிர் வாழ முடியும்னு கிடையாது. அதில் ஒரு கொச்சையாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓதுவித்தல் இதெல்லாம் பார்ப்பனர்களோட வேலை. சரி, இதெல்லாம் வரலன்னா என்ன பண்ணுறதுன்னா, ஆபத்து காலத்தில் பார்ப்பனர்களுக்கு என்னென்ன வேலைன்னு போட்டிருக்காங்க. இந்த போர்க்கால அடிப்படையில் நீங்கள் ஒருவேளை கஜா புயல் வந்துருச்சுன்னா அடுத்து என்ன பண்ணுறதுன்ற மாதிரி பார்ப்பனர்கள் இப்போ நம்மலாம் கொஞ்சம் தெளிவாயிட்டோம். பாப்பா சொன்னாதான் திருமணம் நடக்கும்லாம் கிடையாதுப்பா, நாங்கள் சும்மா சுயமரியாதை திருமணமே பண்ணிக்கலாம். ஒருவேளை கடவுள் நம்பிக்கை இருந்தால் கூட கட்டின தாலி கட்டும்ல, கை இருக்கிறவங்க தாலி கட்டிக்க போகிறாங்க, இதுக்கு பார்ப்பான்ற அளவுக்கு இன்றைக்கி வந்துட்டாங்க. அப்படி ஒருவேளை உங்கள் பிழைப்பில் யாராவது கை வச்சுட்டாங்கன்னா, இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, அரசு விழாக்களில் பாப்பானுக்கு இடம்லாம் துரத்தியாச்சு. அதில் வேற ஒருத்தர் கொந்தளிச்சாரு, வருமானம் போதில்லைன்னாரு. நான் சொன்னேன், கவலைப்படாதீங்க, நிச்சயம் அவங்களுக்கு காசு கொடுத்து தான் அனுப்பியிருப்பாங்க, நீங்கள் ரொம்ப கவலைப்படாதீங்கன்னு. அப்போ எதுக்காகனா, இப்படியான சூழல் வந்தால் என்ன பண்ணுவாங்க, விவசாயம் பண்ணலாமா. ஆனால் விவசாயம் பாவத்தொழில் என்பதால் பார்ப்பான் அதை நேரடியாக செய்யாமல் பிற வர்ணங்களை வைத்து செய்து கொள்ளலாம், வைசியர்களை வைத்து சூத்திரர்களை வைத்து செய்து கொள்ளலாம் என்று இதே மனு தர்மம் சொல்லுகிறது. யோசிச்சு பாருங்க, விவசாயம் பாவத்தொழில் என்று சொல்லக்கூடிய மனு தர்மத்தின் அடிப்படையில் நடைபெறக்கூடிய பிஜேபியில் தான் விவசாய வேளாண் திருத்த சட்டங்கள் என்ற பெயரால் விவசாயிகளை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கு மனு தர்மம் இருக்கிறது என்று சொன்னால் இவர்களுடைய மூளையில் இருக்கிறது. அப்ப இந்த கடமைகள்ல சூத்திரர்களுக்கான கடமையை வருஷப்படுத்துறாங்க. சூத்திரர்களுக்கு ஒரு கடமையும் கிடையாது. பாப்பா சொல்றது கேட்டு நட, முடிஞ்சா கைகால் அமுத்தி விடு. இதெல்லாம் விட ஒரு கொடுமை, வாட் காந்தி அண்ட் காங்கிரஸ் ஹவ் டன் டு த அன்டச்சபிள்ஸ் என்ற புத்தகத்தில் காந்தியும் காங்கிரஸும் தீண்டத்தகாதவர்களுக்கு செய்தது என்னன்னு அம்பேத்கர் புத்தகம் எழுதுறாரு. அந்த புத்தகத்தில் என்ன சொல்றாருன்னா, பார்ப்பனர்களுடைய காலை கழுவி குடித்து விட்டுட்டு தான் உணவு அருந்தணுமா. இதையும் செஞ்சிருக்காங்க மக்கள். ஏன் செஞ்சிருக்காங்க? ஒரே ஒரு விஷயம்தான், கடவுள்கிட்ட நேரடியாக அவங்க எல்லாம் போயிடணும். எங்கிட்டாவது போய் நரகத்தில் விழுந்துட்டோன்னா டைரக்டாக கடவுளை அப்ரோச் பண்ணணும்னா இவருக்கு பணிவிடை செய்யணும் என்று நம்ப வச்சிருக்காங்க, மக்கள் செஞ்சுருக்காங்க. அப்போ இதெல்லாம் சூத்திரர்களுக்கான கடமையாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நமக்கான கடமை இது கிடையாது. மனு தர்மம் என்பது கீழ்த்தெறியப்பட வேண்டியது மட்டுமல்ல, எரித்து சாம்பலாக்கி மண்ணோடு மண்ணாக புதைக்கப்பட வேண்டியது. அதை புதைக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இன்றைக்கு இருக்கிறோம்.
சரி, மனு தர்மத்தை ஒழித்து விட்டால், மனு தர்மம் அழிஞ்சிட்டா இவங்க திருந்திடுவாங்களா, நமக்கான உரிமை கிடைச்சிருமான்னு நீங்க நினைக்கலாம். இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, மோகன் பகவத் அவர்கள் அந்த வார்த்தையை கூட எல்லாரும் சொன்னாங்க. ஆனா அவர் சொன்ன வார்த்தை அது கிடையாது. ரொம்ப தெளிவா என்ன சொல்லியிருக்காருன்னா, வர்ணம் ஜாதி ஆகியவற்றை அனைவரும் மறக்க வேண்டும். பாவம், நம்ம தானே இந்த காலை எழுந்திருக்கிறப்பயே நான் இந்த ஜாதிப்பா, நான் எல்லாம் இவங்களுக்கெல்லாம் முன்னாடி போயிடக்கூடாதுப்பா அப்படின்னு நினச்சிட்டு போகிறோம்ல. அதனால் மறக்க வேண்டும். யாராவது அது குறித்து கேட்டால், ஜாதி வர்ணம் ஆகியவை இறந்த காலத்து விஷயங்கள், அதனை மறந்து விடுங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு நம்மக்கிட்ட. ஜாதி வர்ணம்லாம் அந்த காலமாக மறந்துடணுமா? இது எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா, நகைச்சுவைக்கான செய்தி என்பது ரெண்டாவது. முதல் செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் வந்து நம்மளை கத்தியில் குத்திடுறாரு. அடுத்த நாள் போலீஸ் வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து ஸ்டேட்மெண்ட் கேட்க வரப்ப, உன்னை கத்தியால் குத்தினேன் என்பதை மறந்துவிடு என்று சொல்வது போன்று, நீ ஜாதியை காட்டி தான் இன்னைக்கு என்ன அசிங்கப்படுத்துற, நீ ஜாதியை காட்டி தான் தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வர, நீ ஜாதியை காட்டி தான் இடஒதுக்கீடை ஒழிக்க பார்க்குற, நீ ஜாதியை காட்டி தான் நீட் நுழைவுத் தேர்வை கொண்டு வர, நீ ஜாதியை காட்டி தான் நீங்கள்லாம் மருத்துவக் கல்லூரிக்கு வரலாமான்னு கேள்வி கேட்குற, நீ ஜாதியை காட்டி தான் இன்னைக்கு 10வது 11வது படிக்க வேணாம், வேத பாடசாலையில் படிச்சுட்டு வந்தால் உனக்கு இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டுன்னு சொல்கிற, நீ ஜாதிய காரணம் காட்டி தான் இன்றைக்கும் பார்ப்பனர்கள் உயர்ந்தவர்கள், அவர்கள் நல்லவர்கள் என்று சிலபஸ்ல எழுதுற, நீ ஜாதிய காரணம் காட்டி தான் அம்பேத்கரும் அப்துல் கலாமும் என்ன வரணும்னு கேட்குற, நீ ஜாதிய காரணம் காட்டி தான் இன்றைக்கும் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய அனைத்து அட்டூழியங்களும் பண்ற, நீ ஜாதிய காரணம் காட்டி தான் விவேகானந்தா வேத பாடசாலைன்னு பேர் வச்சிருந்தேன்னா அங்க பிள்ளைங்க செத்தா கேள்வி கேட்க மாட்டேன். இன்றைக்கு 3 குழந்தைகள் மர்மமான முறையிலே அந்த விவேகானந்தான்ற அந்த பள்ளியில் இறக்குறாங்க. இதே ஒரு கிறிஸ்தவ மிஷனரி நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்திலோ இல்லை இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்திலோ மறைந்திருந்தால் இவர்கள் அமைதியாக இருந்திருப்பார்களா? அப்ப ஜாதி வர்ணத்தினுடைய கூடாரம் என்பது ஆர்எஸ்எஸும் பிஜேபியும், ஜாதி வர்ணத்தினுடைய கைப்பாதையாக இருக்கக்கூடியவர்கள் இங்க இருக்கக்கூடிய இந்துத்துவ மனநிலை கொண்டவர்கள். அப்ப இவர்களுக்கு எதிராக போர் செய்வது என்பது நம்முடைய கடமை, இவர்களுக்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டியது என்பது நம்முடைய கடமை. இந்த கடமையை நாம் இன்றைக்கு செய்வதற்கு தவறிவிட்டால் கிடைக்க வேண்டிய உரிமைகள் மட்டுமல்ல, தந்தை பெரியாரால் திராவிடர் இயக்கத்தால் பெற்ற உரிமைகளையும் இழக்க நேரிடும். எனவே அருமை தோழர்களே, உரிமை என்பது அனைவருக்கும் பொதுவானது. கடமை என்பது அந்த உரிமையை அடைவதற்காக நாம் செய்ய வேண்டிய பணிகளில் இருக்கிறது. கடமையை செய்வோம், பலனை எதிர்பார்க்காமல் அல்ல. கடமையை தொடர்ந்து செய்வோம், நம்முடைய உரிமையை அடைய வேண்டும் என்ற பலனை எதிர்பார்த்து பெரியார் என்ற ஆயுதத்தை கையில் ஏந்தி. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.